நன்னாட போட்டு போகையில் இந்த புள்ளி பூமி உன் தம்பி பிரபாகரன் உன் தம்பி பிரபாவதி தம்பி தம்பி ஒருமே சீரம் சிறப்புடன் அறிவாளோடு வாழ வேண்டும் அண்ணி பொறுப்புடன் சிறப்புடன் வாழ வேண்டும் அண்ணி என்னை வாழ்த்துங்க அண்ணி இன்று போல் என்று புண்ணியோடு இருக்க வேண்டும் அம்மா பிளாஸ்டிக் சுத்தியா பிளாஸ்டிக் பிரபாவதி பார்த்தோம் ஆமா எல்லாரும் படிக்க அதாவது இப்பதான் அண்ணனை பார்த்தேன் பார்த்த உடனே நானும் அண்ணனும் பார்த்துட்டு பகிர்ந்து கொள்கிறோம் நீங்க என்ன செய்றீங்க நான் ரெண்டு பேர் யாரா நான் நம்பிச்சு அவனுக்கு குத்துக்கிறேன் அவன் முன்னாடி நான் வச்சுக்கிறேன் ஆமாங்க நான் நம்பிச்சு அவனுக்கு குத்துக்கிறேங்க உன் நம்பிச்சு அவனை குத்துக்கிறேன் அவன் பொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன் நீ கடிக்கிறியா ஆமா உன் பொண்டாட்டியா பாவி மச்ச குடிக்காத பண்ண மாட்டேங்குது குடிப்பா போலுக்கிட்டியா குடிப்பேடா ஆனா கேள்விப்பட்டேன் ஆனா இப்பதான் ஒண்ணு ஒழுக்கமாக ஒண்ணு குறை சொல்றாங்க நிறைய பேர் குறை சொல்லுங்க குறைலடா குடிப்பேன் குடியாதுடா கண்ணாடி குடும்பம் எடுப்பா குடும்பம் மனைவி பக்கம் குடியாதுடா என் நகைச்சா போட்டு போட்டு அடிக்கிறாச்சுமா அதனால அவனாட்ட வாழ மாட்டேன் அப்படின்னு என்ன வந்து தெரியுமா வாழாத வந்த குழந்தைய அண்ணா பாதுகாப்பா பாத்துக்கோ வாழாத வந்து தங்கச்சி பத்திரம் பாத்துக்கோ ஆமா தம்பி அயல்நாடு சென்றே எல்லாம் படித்தாயா அண்ணா அயல்நாடு சென்றேன் அனைத்து பட்ட படிப்பும் வெகு சிரமம் முடிச்சேன் எந்த ஒரு குறையும் இல்லை வெளிநாடு போய் பச்சி கீச்சாரு பச்சாரங்க பஜார் சுத்திட்டு வந்தாரு ஐயா எலிநாடு பாணியில எலிநாடுல வெளிநாடு எலிநாடு பாணியில அங்க என்ன விலை விக்குது என்னது கருவாடுங்க அயல்நாடு படிது போடுறோன்னா அயல்நாடுல கருவாடு என்ன விலையா யாரு சொன்னமாவா மூஞ்சி பார்த்தா இங்கே பார்த்து மேல பாரு கீழே ஆமா எல்லாரும் வச்சுப்பாங்க சேர்த்து வெளிநாடு போனீங்க அங்கெல்லாம் கிடைக்கிறாங்க ஐயா முன்ன மாதிரி கிடைக்குதா இப்ப அங்கே ஐயா அங்கெல்லாம் ஆட்சி கிடைக்குதாங்க ஆட்சி கிடைக்குதா வெளிநாடு பணியில ஆட்சி நீங்க வெளிநாடு போனீங்கன்றீங்களே உங்களை நாங்க சோதனை பண்ணி பார்க்க போறீங்க அப்படி என்றால் நான் படிச்சேனா படிக்கிறேன் சந்தேகம் இருக்குதா ஆமாங்க சந்தேகம் தொட்டுக்காது ஆமா யாருக்கு சந்தேகம் மட்டும் அப்படி சந்தேகம் வந்துச்சுனா என்ன செய்யணும் அந்த சந்தேகத்தோட தீர்த்துக்கணும் உனக்கு என்ன சந்தேகம் போது தீர்த்துக்கமா நான் 3 கேள்வி கேக்குறேன்மா அதுக்கு மட்டும் சரியான பதில் சொல்லுங்க 3 கேள்விடா 3000 கேள்வியோட பதில் சொல்லு கேள்றேன் நீ நாகராஜமா क्वेश्चन நம்பர் 1 क्वेश्चन नंबर 1 ஏஜமா எங்க வீட்ல 50 வாத்து இருக்குது 50 வாத்து இருக்கு காலையில காட்டி என் பொண்டாட்டி 50 வாத்து திறந்து விடுவா 25 வாத்து நாத்துல மேய்து 25 வாத்து சேத்துல மேய்து அது எங்க முட்டையிடும் அட பைத்தியக்காரா இந்த கேள்வி பதில கோயில கூட சொல்லுவான் டேய் உங்க வீட்ல 50 வாத்து இருக்கு காலையில மணி மூமா தந்து விடுறே 25 வாத்து நாத்துல மேய்து 25 வாத்து சேத்துல மேய்து ஆமா அந்த நாத்துல விட்டுறோமா சேத்துல விட்டுறோம் கேக்குறேன் ஆமா ஆமா பைத்தியக்காரா டேய் நாத்துல மேய்த்து நாத்துல விடும் சேத்துல மேய்த்து சேத்துல விடும் நாத்துல மேய்த்து நாத்துல விடாத சேத்துல மேய்த்து சேத்துல விடாத அது எல்லாமே சூத்தல் தான் ஏஜமா கேள்வி நம்பர் 2
கேள்வி நம்பர் இது கேள்வி நம்பர் 2 இல்ல, கேள்வி நம்பர் 2. கேள்வி நம்பர் 2. ஏமா முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்? அடா பைத்தியங்களா, முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மஞ்சள் கருவு இருக்கும். இல்ல கோழி குஞ்சு இருக்கும். உனக்கு தெரியுமா தெரியாதா? அதான் உண்மை. தெரியாதா? நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கணுமா? முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவுல இட்டு இருக்கும். இட்டா? எப்படி? முட்டை என்றது 3 எழுத்து. 3 எழுத்து. இட்டை முட்டை நடுவுல இட்டு. முட்டையே தெரியலடா பொட்ட. யாடா குடும்ப கடை எப்படி சொல்லுவாங்க? ஐயா, 3வது கேள்வி நான் கேள்வி. ஐயா, பெண்கள் எல்லாம் காலையில இருந்து வீட்டுக்கு முன்பாக தண்ணி தெளித்து கோலம் ஏன் போடுறாங்க? ஏன் போடுறாங்க? போய் போடுறாங்க. வீட்டு வாயப்படியில போய் வந்து சாணம் தெளிச்சு எது கோலம் போடுறாங்கன்னா, எதுக்கு போடுறாங்க? நம்முடைய வீடு மங்களகரமா இருக்கணும், லட்சுமி கடாட்சமா இருக்கணும் தான் சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க. டேய் மச்சான், வெளில போய் படிக்கணும், பாட்டு போறீங்க. வீட்டுக்கு முன்னாடி ஏன் கோலம் போடுறாங்க? ஏன் தெரியுமா? ஏன் போடுறாங்க? அவங்க வீட்டுல கோலமா இருக்குது, அதனால இவ்வளோ கேள்வி கேட்டோம். ஒரே ஒரு கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னீங்களா? போய் வெளிநாட பச்சது தெரியுமா? சொல்லுங்க. அறிவுபூர்வமான கேள்வி கேட்ட கண்டிப்பா சொல்ல கேட்டாடி. அவனை விடுங்க, நான் அறிவுபூர்வமான கேள்வி நான் கேட்கறேங்க. கேட்டாங்க பிள்ளைன்னு வரணும், 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும். ஆனா பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. 3 பிள்ளைல நான் படிக்காதவன் 2 பிள்ளை சொல்றேன். நீங்க படிச்சவங்க ஒரே ஒரு பிள்ளை சொல்லுங்க. 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும். ஆமா, பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. 3 பிள்ளை படிக்காத 2 பிள்ளை சொல்லும் போது படிச்சவனா ஒரு பிள்ளை சொல்ல மாட்டான். 2 பிள்ளை சொல்லு, ஒரு பிள்ளை நான் சொல்றேன். சொல்றாஜமா, ஒன்று அணி பிள்ளை, ஒன்று அணி பிள்ளை, இன்னொரு கீரி பிள்ளை, இன்னொரு கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை என்ன பிள்ளை? இன்னொரு எவ்வளோ புள்ளியா? எவ்வளோ புள்ள சொல்லிட்டாங்க? எவ்வளோ புள்ளி? என்னடா டேய், எவ்வளோ புள்ளிக்காரா? 4 கால், ஒரு வால் இருக்கா? என்னடா ஜோடியா புள்ள? நீங்க என்னமா நீங்க உட்காந்துக்கிறாங்க பாரு. யாரு வந்து சொன்னாலும் சரி, நான் அப்பவே 2000 ரூபாய் தரேன். அப்ப 2000. டேய் ஐலே மன்னம்மா, ஒன்று அணி பிள்ளை, இன்னொரு கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை யார் சொன்னாலும் கொடுப்பா. நேற்று அதாவது ஓச்சேரி பார்த்து நாடு காட்டும். ஆமா, குறையூர் காலத்துல அஜாபடி போய் 3வது சொல்லிட்டு மேல மேல காசு எடுத்து வாங்க மாட்டான். ஆமா, இவங்க காசு எல்லாமே 1000 ரூபாய் கடன் வாங்கி. ஆமா, திட்டு சரி. 3 காலாவது பெருமிதால் ஒன்று அணி பிள்ளை, இன்னொரு கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை தாய்கிராம அணியா இல்ல. நீங்க 5 மணிக்குள்ள யாரு சொன்னாரு 2000 கொடுப்பான். அப்படி போனா கவலைப்படாதீங்க, காசு நான் கொடுக்குறேன். எழுதுறேன், கேள்வி